இப்போதைக்கு டிவிகேக்கு பலம் கூடி இருக்கிறது. ஆனால் இவர்கள் வளர்ந்து கொண்டே போனார்கள்னா ஏடிஎம்கேவோட முந்திற்கான வாய்ப்புகளும் இருக்கு, மறுப்பதற்கில்லை. அப்ப அதிமுக சுதாரிக்கணும், பாஜக துணை நிற்கணும், அதுன்னா அவர்களுக்கு நல்லது, இல்லைன்னா கட்டாயமா டிவிகேக்கு நல்லது. Grand Royal Tours presents Behind Hoods Beyond the News with Rangaraj Pandey. திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் போய் டிவிகேல சேர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் தனிச்சையாக இந்த முடிவை எடுத்தாரா இல்ல சூழ்ச்சியா? திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, நாம் தமிழருக்கு இருக்கிற அதே பிரச்சனை. அவருடைய பார்கெனிங் பவர் லிமிட்டட் ஆயிடுச்சு. திமுக கூட்டணியிலேயே மூன்றாவது பெரிய கட்சி, காங்கிரஸ்க்கு அடுத்து நான் தான் பெரிய கட்சிங்கிற இடத்துல அவர் புஷ் பண்ணிட்டு இருந்தார். இப்ப விஜய் அவர்கள் பெரும்பாலான பட்டியலின வாக்குகளை உருவும் போது அவருக்கு அந்த இருப்பு பயம் வருகிறது. அதனால அவர் சொல்றார், 2001 திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்த போது கூட இருந்த எம்எல்ஏ எச் ராஜா 2 பேரும் ஒரே கூட்டணி. அன்னைக்கு எங்க போச்சு? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதான கூட்டணி வச்சீங்க. திமுக வச்சது சந்தர்ப்பவாதம், நீங்க வச்சீங்க. நீங்க கொள்கை கோட்டையாச்சு, நீங்க வச்சீங்க. தாவேக்காவோட ஸ்டேட்மென்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். பாஜக எங்கள் கொள்கை எதிரி, அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. திமுக எங்களுடைய அரசியல் எதிரி. அப்ப என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் கொள்கை முரண் கிடையாது. டிஎம்கேவோட இன்னொரு ரீஃபைன்ட் வெர்ஷன் தான் தாவேக்காவும். விஜய் குழந்தை இல்ல, இவர்கள் யாரு கண்ணிலையும் விரல் விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தவர். விஜயகாந்த் ஒரு முறை வென்ற வரலாறு உண்டு, 2வது முறை வென்ற வரலாறு உண்டு, 3வது முறை தோற்ற வரலாறு உண்டு. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தோற்றிருக்கிறார், ஜெயலலிதா தோற்றிருக்கிறாங்க, கருணாநிதி ஜஸ்ட் மிஸ்ல 2 முறை ஜெயிச்சிருக்காரு. அது மாதிரி இருக்கும்போது திரு விஜய் அவர்களே ஜெயிப்பாராங்கிறது எந்த தொகுதியில போட்டிடுறாங்க பொறுத்தா இருக்கு. ஆவேகாவும் அதிமுகவும் கூட்டணி கிடையாதுன்னு முற்றுப்புள்ளி வந்துருச்சான்னா சொல்ல மாட்டேன். அது திரும்பி ஜனவரியில தான் அது முடிவாகும். இப்போ திரு செங்கோட்டையன் போனதுனால 18 மாவட்டத்துடைய அதிமுக ரிசல்ட்டே மாறி இருங்கிறது இல்ல. கோபிச்செட்டிப்பாளையத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும். பிளவு அதிமுக இழப்பு. அது 100 சேர்ந்தா அது ஒரு 4 பூ சேர்ந்தா ஒரு சரம் ஆயிரும்ல. Grand Royal Tours presents Behind Hoods Beyond the News with Rangaraj Pandey. நீங்க சொன்னீங்க அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றதுக்கான விஷயங்கள் தான் இது அப்படின்னு சொன்னீங்க. அதற்கான முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கு அதிமுகவே இடம் கொடுக்கிற மாதிரி இருக்கா? ஏன்னா திரு புகழேந்தி அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க, அதிமுகவில் தலைமை மேல அதிருப்தியா இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே இன்னைக்கு செங்கோட்டையன் அங்க போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ன உடனே கிரீன் சிக்னல் அங்கேருந்து வந்துருச்சுங்கிற மாதிரி அவங்களும் வேறு கட்சிக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு புகழேந்தி போன்றவர்கள் கட்சியிலேயோ மக்கள்கிட்டயோ பெரிய செல்வாக்கு இல்லாதவங்க. அவங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பெரிய அன்பை பெற்றவங்க. கர்நாடகாவில் அவங்க கர்நாடக அதிமுக செயலாளராக இருந்தவங்க, அம்மாவுக்கு ஜாமீன் கொடுத்தவங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அவங்களுக்கு ஒரு கேபி முனுசாமி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு 10 மாவட்ட ரிசல்ட்டை மாற்றிடுவாரானா கிடையாது. அப்போ இவர்கள் மக்கள் தலைவர்கள் கிடையாது. அவங்க அந்த பொசிஷனில் இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கான கௌரவம் நமக்கு. ஒரு பண்ருட்டியார் இப்போ தனியாக போய் 10 மாவட்டத்தை உடச்சிருவாரா அப்படின்னு அது கிடையாது. அவங்கெல்லாம் ஒரு அந்த பொசிஷனில் இருந்தாங்க, ரொம்ப கௌரவமாக இருந்தாங்க, ஆல் ஃபைன். அதுபோல தான் திரு புகழேந்தி அவர்கள். அவர் கீழே ஒரு கருத்து சொல்லிட்டாரு, அப்போ பயங்கரமாக அப்படி நம்ம யோசிக்க வேண்டியது. ஏடிஎம்கேல நான் பலமுறை வலியுறுத்தினது போல ஒருத்தர் கூட போகக்கூடாது, அதுதான் அவர்களுக்கு நல்லது. ஒவ்வொருத்தராக போனால் எல்லாருடைய மன உறுதியை குலைக்கும். இப்போ திரு செங்கோட்டையன் போனதுனால 18 மாவட்டத்துடைய அதிமுக ரிசல்ட்டே மாறி இருங்கிறது இல்லை. கோபிச்செட்டிப்பாளையத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும். அக்கம்பக்கத்து மாவட்டங்களில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படலாம். ஆனால் அவருடைய அனுபவம் ஒன்று இருக்கு, அவருடைய அறிவு இருக்கு. அவர் தனிநபராக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஓட்டர் ஒரு ஓட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா வேற, அது செகண்டரி வச்சுக்கோங்க. ஆனால் அவருடைய ஞானம், அவருடைய அரசியல் அறிவு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது விஜய்கிட்ட இருக்கக்கூடிய படைபலத்தோடு சேர்ந்து இவருடைய அறிவு பலமும் சேரும்போது, அனுபவ பலமும் சேரும்போது அது விஜயுடைய டீமை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். அதுதான் நீங்கள் பார்க்கணும். அப்போ மாற்று கட்சிகள் பலம் பெற நீங்கள் பலவீனம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக 20 அடி உயரத்தில் இருக்குது, அது குறைஞ்சிருச்சான்னு அது குறைய வேண்டியதில்லை. தாவேக்கா 22 அடி வளர்ந்துருச்சுன்னா இவ்வளோதான். அப்போ அதிமுக விழுந்துருச்சு, பலம் வளர்ந்துருச்சுங்கிறது இல்லை. ஆனால் ஒருத்தர் வளர்ந்துக்கிட்டே போறார் அப்படிங்கும் போது அதிமுக அளவுக்கு வளர்ந்துருச்சா அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அந்த கேள்வியே அதிமுகவுக்கு நல்லதில்லை. அப்போ எங்க ஒரு 6 மாதம் பல்ல கடிச்சிட்டு அரவணைச்சு போறதுல என்ன சிரமம் உங்களுக்கு? நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, நீங்கள் முதல்ல எல்லாரும் உங்கள் பேச்சை கேட்பாங்களா இல்லையா? 2016 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்தது பிறகு 4.5 வருஷம் கட்சியும் ஆட்சியும் இன்டாக்டா இருந்ததுக்கான காரணம் ஆட்சியா இல்லையா? திரு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருந்தாங்களா? திரு டிடிவி கோச்சுக்கிட்டாரு, திரு ஓபிஎஸ் கோச்சுக்கிட்டாரு, எல்லாம் திருமதி சசிகலா எல்லாருமே மாற்றி முறைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ எப்படி ஏன் எல்லாரும் இன்டாக்டா இருந்தாங்க? சசிகலா ஆதரவாளர்கள் எல்லாரும் வெளியே போயிட்டாங்களா? டிடி வரலாம் வெளியே போயிட்டாங்களா? கூட இருந்தாங்கல்ல. ஏன்? அந்த ஆட்சி, அந்த பதவி. அப்போ இன்னொரு 6 மாசத்துல தேர்தல், 6 மாதம் அதிகபட்சம் 120 நாட்களுக்குள்ள அந்த 6 மாதம் எல்லாத்தையும் அரவணைச்சு போதில் என்ன சிக்கல்? அப்போ நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் இருக்க வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் ஃபார் நவ் ஒரு 6 மாதங்களுக்கு. பெரிய ஜெயலலிதா அப்படி தான் இருந்தாங்க, எம்ஜிஆர் அப்படி தான் இருந்தாங்க, கலைஞர் அப்படி தான் இருந்தார். நல்ல குழப்பம். கலைஞர் எம்ஜிஆர் நீக்கலையா? கலைஞர் வைகோ நீக்கலையா? அப்போ எம்ஜிஆர் போனனால திமுக காணாமல் போச்சா? மதிமுக வைக்க வந்தனால திமுக காணாமல் போச்சா? அது பிளவுகளை தாண்டி நிற்கக்கூடிய சக்தி உண்டு.
ஆனால் எதற்கு பிளவுகள்ங்கிற கேள்வி இருக்குல்ல, ஏன் அது தேவை? அதில் வந்து அதிமுக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இனிமேலும் வேறு எது பிளவுகள் வராமல் இருக்கணும். புகழேந்தி சொன்னார் இல்லைங்கிறது மேட்டரில், பிளவு வந்து அதிமுகவுக்கு இழப்பு. அது 100 சேர்ந்தா அது ஒரு 4 பூ சேர்ந்தா ஒரு சரம் ஆயிரும்ல, அவ்வளோதானே கணக்கு. அது வந்து இழப்பு தானே. திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் போய் டிவிகேல சேர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் தனிச்சையாக இந்த முடிவை எடுத்தாரா இல்லை சூழ்ச்சியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதான் சொன்னேன், இவர்கள் வந்து எப்படினாலும் மாற்றி பேசுவாங்கங்கிறத நீ புரிஞ்சு. அவங்களுக்கு வந்து திறமை இருக்குது, பேச்சு திறமைங்கிறனால என்னனாலும் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்குறோம். பாஜக தான் கொள்கை எதிரின்னு சொன்னவங்க. அவங்க எப்பயுமே தாவேக்கா டே 1லேருந்து முதல்ல பாஜகவா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு 2வது தான் அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியல? அப்போ என்ன அர்த்தம்னா திமுகவுக்கும் தங்களுக்கும் கொள்கை எதிர்ப்பு கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? தாவேக்காவோட ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். பாஜக எங்கள் கொள்கை எதிரி, அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. திமுக எங்களுடைய அரசியல் எதிரி. அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் கொள்கை முரண் கிடையாது. அரசியல் ரீதியாக அதே கொள்கை தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனால் நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்குனால நாங்கள் வந்து தூய்மையான திமுகவுடைய ஆட்சியை கொடுப்போம். இதான் உங்களுடைய ஐடியா. ஸோ டிஎம்கேவோட இன்னொரு ரீஃபைன்டு வெர்ஷன் தான் தாவேக்காவும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்ட். அப்போ அரசியல் எதிரி பாஜகன்னு சொன்ன ஒருத்தங்கள்ட்ட வந்து அவர்கிட்ட போய் ஒரு கட்சியை கூட சேர்ப்பாங்க, அங்கே போய் ஒரு செங்கோட்டையனை சேர்ப்பாங்க, அதற்கு பின்னாடி பாஜக இருக்குங்கிறது எவ்வளவு இல்லாஜிக்கல். ஆல்ரெடி டிவிகேல சங்கிகளினுடைய ஊடுருவல் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, ஒரு விமர்சனம் இருக்கு. இன்னும் அதை விஜய் அவர்கள் அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவருடைய அரசியல் வந்து ஒரு கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நாம் தமிழருக்கு இருக்கிற அதே பிரச்சனை. திரு விஜய் அவர்கள் அதிகம் வாங்க போகிற ஓட்டுகளே நாம் தமிழருக்கு விழுந்து கொண்டிருந்த ஓட்டுகளும் பட்டியலின மக்களுடைய ஓட்டுகளும், இது ரெண்டும் அதிகமாக வரப்போ நீங்கள் வந்து தேர்தலில் பார்க்க போறீங்க. அவர் வந்து வாங்கக்கூடிய வாக்குகளில் 50% வாக்குகள், அவர் வாங்கக்கூடிய வாக்குல 50% இந்த 2 வரப்போகுது. வட மாவட்டங்கள் நிறையா வரும், திரு சீமானுக்கு விழுந்தது நிறையா வரும், குறிப்பாக பட்டியலின வாக்குகள் பெருசாக வரும். அந்த பதட்டத்தில் இருக்கிறார் திரு திருமா. அவருடைய பார்கெனிங் பவர் வந்து லிமிட்டட் ஆயிடுச்சு. அவர் வந்து இதற்கு முன்னாடி வந்து திமுக கூட்டணியிலேயே 3வது பெரிய கட்சி, காங்கிரஸ்க்கு அடுத்து நான் தான் பெரிய கட்சிங்கிற இடத்துல அவர் வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ விஜய் அவர்கள் வந்து பெரும்பாலான பட்டியலின வாக்குகளை அந்த உருவும் போது அவருக்கு வந்து அந்த இருப்பு பயம் வருகிறது. அதனால் அவர் வந்து சொல்கிறார், விஜய் அவர்களே ஜோசப் விஜய்னு சொன்னவர். திரு ஹெச் ராஜா அவர்களுக்கும் நேரடியாக சித்தாந்த ரீதியாக பிரச்சனை வந்துச்சு. பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிறவர் ஜான் ஆரோக்கியசாமி தான் தடுக்கிறாருன்னு எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. ஆதவர்ஜுனா எந்த குரூப்லேருந்து வந்தவர் பார்க்குறேன், அவர் திமுகலேருந்து வந்தவர், விசிகாலேருந்து வந்தவர், அவருக்கு உட்காந்துருக்கு. அப்போ யாரை சங்கின்னு சொல்கிறாரு? ஆதவர்ஜுனாவியா? அவருக்கு தான் பழகி இருக்கிறார், அவருக்கு தான் தெரியுமா? அப்போ ஆதவர்ஜுனா தான் ஒருவேளை சங்கியோ என்னமோ மறைமோ விட்டு வந்து அவங்க அனுப்பிட்டாங்களோ என்னமோ. நிர்மல்குமார் அவர்களே சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் எங்கே இருந்தார்? அதிமுக இருந்தார்ல, பிஜேபியில் இருந்தார். ஆமாம், பாஜக இருந்தார், அதிமுக இருந்தார்ல. அப்போ விஜய் அவர்களே ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறார்ல, விஜய் அவர்களே நரேந்திர மோடியை பார்த்துருக்கிறார்ல, விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிருக்கல, விடுதலை சிறுத்தைகள் பாஜகவோட கூட்டணியில் இருந்திருக்கல. 2001 திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்தபோது கூட இருந்த எம்எல்ஏ ஹெச் ராஜா 2 பேரும் ஒரே கூட்டணி. அன்னைக்கு எங்க போச்சு? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதானே கூட்டணி வச்சீங்க. பாபர் மசூதி இடிக்கிற காரணமாக இருந்த பாஜகவோட, உங்களுடைய கூற்றுப்படி காரணமாக இருந்த பாஜகவோட உங்களுக்கு என்ன கூட்டணி? ஏன் வச்சீங்க? திமுக வச்சது சந்தர்ப்பவாதம், நீங்க வச்சீங்க. நீங்க கொள்கை கோட்டையாச்சு, நீங்க வச்சீங்க. கூட சேர்ந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சீங்களே. அவங்க சொல்லட்டும், பாஜகவுடைய ஓட்டு ஒரு ஓட்டு கூட விடுதலை சிறுத்தைகள் கிடைக்கலன்னு, இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஓட்டு கூட பாஜகவுக்கு போடலன்னு கூட்டணி துரோகம் பண்ணீங்களா? பாஜகவோடு கூட்டணியில் இருந்தவர்கள் நீங்கள் அவங்களை சங்கின்னு சொல்றீங்க. ஒருவேளை சங்கியா இருந்தா இவர் கூடவே இருந்தா ஆதவர்ஜுனா பத்தான அவர் நல்லா தெரியும், நிர்மல்குமாரை பற்றி அவர் தெரியாது, ஆனந்த பற்றி அவர் தெரியாது, ஜான் பற்றி அவர் தெரியாது, விஜய் பற்றி அவர் தெரியாது. நல்லா தெரிஞ்சு யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? திரு திருமாவளவனுக்கு. ஆதவர்ஜுனா தான் 1.5 வருஷம் அண்ணன் இருந்தார். இன்னும் சொல்ல போனா கட்சியில் சேர்ந்த பிறகு சாயந்தரம் வந்து பார்த்தார். தாவேக்கால சேர்ந்த அன்னைக்கு சாயந்தரம் வந்து திரும்ப திருமாவளவன் பார்க்குறாரு. ஒரு இவர் தான் அனுப்பி வச்சிருக்காரு நம்ம. அப்போ இவரே வந்து சங்கின்னு தெரிஞ்சு தான் சேர்த்து அனுப்பியிருக்காரு நம்ம. அவர் யாரை சொல்கிறான்னு தெரியல, அநேகமாக ஆதவர்ஜுனா பற்றி சொல்லியிருக்கலாம். இன்னொரு விமர்சனமும் இருக்கு. விஜய் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த முதல் நிலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வேறு வேறு கட்சியிலிருந்து வந்தவர்கள். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆதவர்ஜுனாவோ நிர்மல்குமாரோ இப்போ திரு செங்கோட்டையன் அவர்களோ சேர்ந்திருக்கிறாங்க. இப்போ இது வந்து அவரை சுற்றி முதல்லையே அவர் வரதுக்கு முன்னாடியே அவரை வந்து கீழே தள்ளணுங்கிறதுக்கான ஒரு வலை பண்ணியிருக்கிறாங்களோ? ஏன்னா பிஜேபி அவங்க தான் 2ஆம் பெரும் கட்சியாக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதற்கான முயற்சியாக இதை எடுக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு பேச்சும் நம்ம பார்க்குறோமே. அது எந்த அளவுக்கு எப்படி சேர்ப்பாரு? நான் பிஜேபி எப்படி ஆதவர்ஜுனாவே தாவேக்காக்கு அனுப்பும்?
இல்லை ஒரு டிஎம்கேல இருந்திருக்காரு, அவர் விசிகேல போயிருக்காரு. இருந்திருக்காரு. அதுக்கு பிஜேபி காரணமா இருக்குன்ற ஆதவர்ஜுனாக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு பிஜேபியும் தெரியல, ஆதவர்ஜுனாவும் தெரியல. செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் வேற வேற இல்லை, எல்லாம் ஒன்றிணைந்து பயணிக்கிறார்கள்னு சொல்றாரு. அப்ப எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயமாங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதான் சொல்ல, அப்ப டிஎம்கேவும் அவர்கள் தான் பண்ணுதா, அதிமுகவும் திமுக வேறு வேறுலன்ட்டா நீங்க அதிமுக மட்டும் தான் குற்றம் சொல்லுவீங்களா? திமுக சேர்ந்தாலும் சொல்லணும். திமுக தான் ஆள் அனுப்புதா? திமுக தான் அவரை ஸ்பை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்களா? ஆதவர்ஜுனா திமுக ஸ்பையா? என்ன சிடிஎல் அதிமுக ஸ்பையா? செங்கோட்டையன் யாருடைய ஸ்பை? திரு விஜய் அவர்கள் குழந்தை அல்ல. விஜய் அவர்களுடைய நிர்வாகிகள் மட்டுமல்ல, விஜய் அவர்களுக்கு விழக்கூடிய ஓட்டுகளும் எல்லா கட்சியிலும் தான் வரும். ஏற்கனவே நீங்க வேற கட்சிக்கு ஓட்டு போட்டோம், நான் வேற கட்சிக்கு ஓட்டு, எல்லாரும் வேற கட்சி. அப்ப விஜய்க்கு யாராவது ஓட்டு போட்டாங்கன்னா வேற கட்சிக்கு போன தேர்தல் ஓட்டு போட்டவங்க தானே வருவாங்க. எல்லாருமே 18 வயசு பையன் கிடையாது, 25 வயசு யாரும் ஓட்டு போட மாட்டானா? 24 வயசு யாரும் ஓட்டு போட? 2024 வேற கட்சிக்கு ஓட்டு போட்ட இந்த தேர்தலில் போட மாட்டானா? அப்ப விஜய் அவர்களுக்கு விழக்கூடிய ஓட்டுகளை 90% வேற கட்சிக்கு விழுந்த ஓட்டு தான். இப்போ புது கட்சின்னு வரும்போது வேற கட்சியில தானே வருவாங்க. அதில் என்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு? எல்லா கட்சியும் புதுசாக வரும்போது வேற வேற கட்சியிலும் வரத்தான் செய்வாங்க. அதை உடனே இவர் காலி பண்ண பார்க்குறாங்க, இவர் காலி பண்ண. விஜய் குழந்தை இல்லை, இவர்கள் யார் கண்ணிலையும் விரல் விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தவர். இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இவர் வந்து டபுள் ஏஜென்ட்டா இருப்பாரோ அப்படின்லாம் வந்து ஒரு கேள்வி வருது இல்லை. நிச்சயமாக இதை வந்து விஜய் அவர்களும் யோசிச்சிருப்பாங்க. இப்போ முதல்ல விஜய் அவர்கள் கிட்ட போய் சேர்றதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவர் வந்து அதற்கு வந்து வெல்கமிங்கா இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் நீங்களே கூட ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கே அவர் வெல்கமிங்கா இருக்கிறாரு. குறிப்பா செங்கோட்டையன் அவர்களை வந்து அவர் சேர்த்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பிஜேபி சொல்லி தான் நான் அதிமுகவை இணைக்கக்கூடிய பணியில் நான் இருந்தேன் அவர் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவரை எப்படி அவர் எந்த அடிப்படையில் அவரை டிவிகேல இணைச்சிக்கிட்டாரு? ரொம்ப தெளிவாக இணைச்சிக்கிட்டாரு. ஏன்னா திரு செங்கோட்டையனுக்கு ஏடிஎம்கேல இனிமேல் சர்வைவல் கிடையாதுன்னு அவருக்கும் தெரியும். செங்கோட்டையன் அவர்கள் வெளியே வந்து அதுக்கு தான் அவர் வந்து பிஜேபி கூட பேசினார், ஓபிஎஸ் கூட பேசினார், டிடிவி கூட பேசினார், எல்லாருடையும் பேசினார். யார்? திரு செங்கோட்டையன். எதுவுமே கதைக்காகிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தான் இங்கே போனார். அதனால் லாஸ்ட் ஆப்ஷன் தான் இங்கே போகிறார். அதனால் இவருக்கு வந்து கிளியர் பாத். திரு விஜய் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். இவர் வேறு எங்கேயும் போக முடியாமல் தான் இங்கே வந்திருக்கிறார். டிஎம்கே கூட போக முடியாது, ஓபிஎஸ் என்ன செய்யப்படுறாருன்னு தெரியல, டிடிவி என்ன செய்யப்படுறாருன்னு தெரியல, பிஜேபி கூட கட்சியில் சேர முடியாது. அப்போ ரொம்ப தெளிவாக இங்கே வந்திருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் ஒரு கன்விக்ஷனில், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தெளிவாக வந்திருக்கிறாங்க. அதனால் விஜய் அவர்கள் வந்து செங்கோட்டையனை முழுமையாக ஏற்கிறாரு, செங்கோட்டையன் அவர்கள் திரு விஜயை முழுமையாக இருக்கிறார். இதற்கு முன்னாடி மற்றவங்கள்ட்டலாம் வெல்கமிங்காக இல்லையேன்னு அதற்கான காரணம் அதெல்லாம் ஐரைகள், சின்ன சின்ன மீன்கள். இது பெரிய மீன். அப்போ வந்து மற்ற மீன்களும் இது ஒன்று கிடையாது. நமக்கு புரியுதா? ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் சேர்றாருன்னா யார் சேர்றாங்க ரொம்ப முக்கியம். இனிமேல் அவர் வெல்கமிங்காக தான் இருப்பார். இதற்கு முன்னாடி வெல்கமிங் தான். அவர் என்ன நினைச்சாருன்னா டிசம்பர் ஜனவரிக்கு பிறகு பார்ப்போம்னார். இது ஒரு நல்வாய்ப்பாக வருது. அரசியல்வாதிகள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். இல்லை நான் டிசம்பர் ஜனவரிக்கு பிறகு பார்ப்பேன் அப்படின்னு செங்கோட்டையன்ட்டு சொல்லியிருந்தாருன்னு செங்கோட்டையன் வந்து திரும்பி பிஜேபியிலையோ அதிமுகவில் தொடர்றது பற்றியோ டிடிவி கூட ஓபிஎஸ் பற்றியோ போயிருந்துருக்கலாம். அப்போ ஒரு பெரிய நல்வாய்ப்பு இவருக்கு மிஸ் ஆயிருக்கும். அப்போ அதனால் வந்து திரு செங்கோட்டையனும் திரு விஜயும் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக புரிந்து கொண்டார்கள், சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து டவுட்ஃபுல்லான விஷயத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் விஜயை சந்தேகப்படவோ, விஜய் அவர்கள் செங்கோட்டையன் சந்தேகப்பட வாய்ப்பே இல்லை. டிவிகேல வந்து செங்கோட்டையன் அவர்கள் போய் இணைஞ்சிருக்கிறாரு. இதுக்கு அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? டிவிகேல அடுத்த ஒரு மாற்றம்ங்கிறது என்னவா இருக்கும்? அவர் வந்து நிறைய ஆள் பிடிக்க பார்ப்பார். ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் அதிருப்தியாளர்கள், எம்எல்ஏக்கள், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட செயலாளர்கள், இது மாதிரி வந்து ஏற்கனவே இருக்கிறவங்க, சீட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க, அவரே ஃபோன் பண்ணி உனக்கு கட்டாயம் கொடுக்க மாட்டார் அவர், நீ பேசாமல் இங்கே வந்துருந்த மாதிரி பேசி வச்சு பிடிச்சி நான் ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் கொண்டு வந்துட்டேங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொருத்தர் போனாலும் இப்போ வந்து புகழேந்தி சொல்லிட்டாருன்னு சொன்னீங்களே, புகழேந்தி தமிழ்நாட்டில் எந்த ஊரில் எம்எல்ஏ ஆகும்னு நீங்கள் கேட்கணும். அவர் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா ஒரு எம்எல்ஏ போய் சொல்லலாம். மனோஜ் பாண்டியனாவது அதிமுக சேர்ந்து ஒரு எம்எல்ஏ இருக்கிறார், இவர் எங்கேயா நிற்பாராங்கிறன்னு யோசிக்கணும். ஸோ வந்து அப்படி கேசி பழனிசாமி போயிட்டார், புகழேந்தி போயிட்டார் அப்படின்னு ஒருத்தராக நீங்கள் வந்து அப்படி போச்சு ஏடிஎம்கே போதுங்கிற மாதிரி பிம்பம் கிடையாது. வரும்போது அது நம்ம வந்து பார்ப்போம். முன்ன பின்ன இருக்கிறவங்க வரும். அவர் வந்து என்ன நினைப்பாருன்னா, நிறைய பேர் இங்கேருந்து கூட்டு வந்துட்டு திரு செங்கோட்டையன் வருகை வந்து உண்மையிலே பலம் கொடுத்துருக்கு, தாவேக்கா வந்து அதிமுக ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்க தான் முயற்சி பண்ணுவார். அதுதான் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. நடக்குதா இல்லையாங்கிற வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம தாவேக்காவினுடைய ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், மற்றவங்களும் இருக்கட்டும், எங்களுக்கு கன்ஃபார்ம்டாக ஒரு எம்எல்ஏ கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 8 முறை ஒரே இடத்துல நின்று ஜெயிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இருந்தாலும் கூட ரெட்டை இலைங்கிற ஒரு சின்னமும் அவருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்திருக்கு. இன்றைக்கி வேறு சின்னத்தில் நிற்க போகிறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு அந்த வெற்றிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப சுலபமான சாத்தியமாக இருக்கும்? 2 பாயிண்ட்டாக பிரிக்கிறேன் உங்களுடைய கேள்வி. ஒன்று வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் விஜய் தாவேக்கா வந்து வெற்றி பெறுமா அப்படிங்கிறது. அதற்கான வாய்ப்பு இன்னைக்கு தேதிக்கு என்னால் சொல்ல முடியல. திமுகவுக்கான வாய்ப்பு உருவாயிருச்சுன்னு நினைப்பேன். ஒரு 9 தேர்தல் 96க்கு பிறகு திமுக கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெல்வதற்கான
வாய்ப்பு வந்துருச்சு. நான் புரிஞ்சுவேன். நீங்கள் வந்து உதாரணம் வந்து 2024 கோயம்புத்தூரில் அதிமுகவும் பாஜக சார்பாக அண்ணாமலையும் போட்டிடுறாங்க. அப்போ அண்ணாமலை வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக அங்கே நின்னார். அதிமுக 3வது இடத்துக்கு போச்சு, திமுக தான் வென்றது. அப்போ அதிமுகவும் பாஜகவும் 2ஆக பிளக்கும் போது இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா திமுக நல்ல லென்த்தில் டிஃபரன்ஸில் இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் பிளக்கும் போது திமுக அங்கே ஈஸியாக வந்துருச்சு. அதுபோல் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நான் ஏற்கனவே சொன்ன தாவேக்காவுக்கு ஒரு 15% இருக்குன்னு வச்சுங்க, அண்ணனுக்கு ஒரு 15% இருக்குன்னு, ஒரு 30% இருக்கும். ஏடிஎம்கேடைய ஓட்டு வந்து 30%, 32% வச்சிருக்கக்கூடிய டிஎம்கே வந்துடலாம். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து அது திமுகவுக்கு தான் ஒரு அட்வான்டேஜ் இன்னைக்கு தேதிக்கு. பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஒருவேளை செங்கோட்டையன் போட்டியிடுறாரா உட்பட பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் பார்க்கலாம், சத்யபாமாக்கோ மற்றவங்களுக்கோ கொடுத்துட்டு அவர் விலகி நிற்கலாம், நான் தமிழ்நாடு முறை பிரச்சாரம் பண்ண சொல்லலாம். அது என்னங்கிற நம்ம வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஒன்று. ரெண்டாவது, நேற்று வரைக்கும் ஆட்சியை பிடிச்சிட்டோம் நாங்கள் தான் முதலமைச்சர் சொன்னவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ உத்தரவாதம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய நிதர்சனமான நிலைமை. இதுதான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தான் ஒரு எலும்பு அப்போ விஜயே எம்எல்ஏ கன்ஃபார்ம் இல்லை. அதானே எங்களுக்கு இப்போ வந்து மொத்தம் 68வது எம்எல்ஏ எங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் அவ்வளோ இடத்துல கடுமையான போட்டி கொடுப்போம் சொல்லலாம். நேற்று வரைக்கும் என்ன சொன்னாங்க? நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம். போட்டியே தாவேக்காக்கும் திமுகவுக்கும் தான். அப்போ ஒன்று ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி, சரிங்களா? அப்போ 50-60 எம்எல்ஏ வந்து அட்லீஸ்ட் ஜெயிச்சிருவாங்கிற கணக்கில் இருக்கணும். இன்னைக்கு தான் அவங்க வாயை திறந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு எம்எல்ஏ கேரண்டி, அவ்வளோதான். ஒன்லி இன்னையில தான் கணக்கே ஆரம்பிக்குது. அது 6 மாதத்தில் 60 எம்எல்ஏ மாறுதா, 6 எம்எல்ஏ மாறுதா, ஒரு எம்எல்ஏவா நிற்கிதாங்கிற பார்க்க. நான் ஏற்கனவே பல முறை சொன்னேன், அதைத்தான் இன்னைக்கு அவர்கள் உறுதிப்படுத்திருக்கார்கள். விஜயே ஜெயிப்பாராங்கிறது தொகுதியை பொறுத்தது. உங்களுக்கு புரியுங்களா? விஜயகாந்த் ஒரு முறை வென்ற வரலாறு உண்டு, 2வது முறை வென்ற வரலாறு உண்டு, 3வது முறை தோற்ற வரலாறு உண்டு. உங்களுக்கு புரியுங்களா? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தோற்றிருக்கிறார், ஜெயலலிதா தோற்றிருக்கிறாங்க, கருணாநிதி ஜஸ்ட் மிஸ்ல 2 முறை ஜெயிச்சிருக்கார், 2 முறை 1000 ஓட்டு கீழே 2 முறை ஜெயிச்சிருக்கார். ஜஸ்ட் 1000 ஓட்டு இல்லை, 1000 ஓட்டுங்கிற சட்டமன்றத்தில் ஒரு கணக்கே இல்லைன்னா ஒரு வார்டோட கம்மி, ஒரு பூத்தோட கம்மின்னு புரிஞ்சுங்க. அது மாதிரி இருக்கும்போது திரு விஜய் அவர்களே ஜெயிப்பாராங்கிறது வந்து எந்த தொகுதியில் போட்டிடுறாங்க பொறுத்தா இருக்கு. அப்போ யார் ஜெயிப்பாருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அவர்கள் தாவேக்கால முதல் முறையாக உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு எம்எல்ஏக்கு தான் இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டே கிடைச்சிருக்கு அப்படின்னு. 234க்கு ஆள் பிடிக்கிற எவ்வளோ கஷ்டங்கிறது அவர்கள் உணர்ந்து கொண்டால் சரி. அதிமுக ஒன்றிணைக்கிறது அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயமா இல்லை இல்லையானா? செங்கோட்டையன் அவர்கள் வந்து முதல்ல கொடுத்த பேட்டி அப்போ சொல்லியிருந்தாரு, பிஜேபி சொல்லி தான் நான் வந்து இந்த ஒருங்கிணைப்புக்கு வந்து முன்னெடுப்பு எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ பிஜேபி எடுத்த அந்த முயற்சிங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அதிமுக தரப்பில் ஜனவரி மாதம் வந்து ஒரு மெகா கூட்டணி இருக்குன்னு இவ்வளோ நாள் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறமாக அந்த மெகா கூட்டணி டிவிகேயோடதாக தான் இருக்கும் அப்படின்னா இப்போ இன்னைக்கு அதுக்கும் முற்றுப்புள்ளி வந்துருச்சு இல்லையா? ஆவேகாவும் அதிமுகவும் கூட்டணி கிடையாதுன்னு முற்றுப்புள்ளி வந்துருச்சான்னா சொல்ல மாட்டேன். அது வந்து திரும்பி ஜனவரியில் தான் அது முடிவாகும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கான சந்தர்ப்பங்களை பொறுத்து அது முடிவாகும். அது வந்து வேற ஆஃபர், வேறு டிமாண்ட், அதை பொறுத்து முடிவாகணும். இன்னும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அரசியலில் எல்லாமே நடக்கலாம், அதில் மாற்றுக்கிறதுல. அதிமுக வந்து திமுகவில் வந்து வெளியேற்றப்பட்ட ஒரு அமைப்பு. அங்கேருந்து தான் ஒரு கொலைப்பள்ளி சுமத்தி வெளியேறு இன்னைக்கு அங்கே தான் உட்காந்துருக்குறாங்க அவங்க. அப்போ வந்து அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. என்ன என் கட்சி மதிமுகங்கிற கட்சி உருவானதே எதுக்கு? திமுக எங்களுக்கு அநீதி அளிச்சிருச்சுங்கிறது தான். வேறு அந்த கட்சிக்கான நோக்கமே இல்லை. மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு கொள்கை முறைன்னு சொல்லுங்கள், ஒரே ஒரு கொள்கையில் ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது. மதிமுகங்கிறது மறுமலர்ச்சி, திமுக தான். திமுகவுடைய ரிஃபைன்டு வெர்ஷன் தான் அவங்க கிளம்புனாங்க. அப்புறம் திமுகவிலே தான் இப்போ இருக்கிறாங்க. அதனால் வந்து செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டாரு, அப்போ அதனால் அதிமுகவுக்கும் அவங்க கூட்டணி முற்றுப்புள்ளிக்கு விடணும் அப்படி கிடையாது. அது அரசியலில் எல்லாமே நடக்கலாம், எப்போ நடக்கலாம். அவரே ஒரு நாளைக்கு ஒரு தூது போடுறதுக்கு இடம் வரலாம். அவரே இந்த 2 பேரும் சேர்க்கறதுக்கு கூட நடக்கலாம். அது கூட நடக்கலாம். ஒன்று, அதிமுக ஒன்றினருக்கான வாய்ப்பு முழுசாக முடிஞ்சிருச்சா? திரு டிடிவி தினகரன் அவர்களோ திரு ஓபிஎஸ் அவர்களோ அதுவும் முடிஞ்சு வச்சானா? அதுவும் நான் இல்லைன்னு நினைக்கிறேன். பாஜக வரும், பேசும். ஆனால் அவர்களுக்கு ஒரு எல்லை உண்டுங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க கட்சிக்குள்ளே எவ்வளோ பேச முடியும்? நான் வந்து பிகின் வுட்ஸுக்கு சில சஜஷன்ஸ் சொல்ல முடியும், நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அது வந்து ஒரு லிமிட் இருக்குது. அப்போ இன்னொருத்தர் இடத்துக்குள்ளே எவ்வளோ போக முடியும்னா அன்பாக அறிவாக ஒப்புக்குவாங்க. அது கட்டாயப்படுத்தி கையை முறுக்கி பண்ண முடியாது. அதனால் வந்து பாஜகவுக்கு ஒரு எல்லை இருக்குது. அவர்கள் கட்டாயம் ட்ரை பண்ணுவாங்க. 2021 திரு டிடிவி தினகரன் வச்சுட்டு கூட்டணியில் சேர்த்துக்கணும்னு திரு அமித்ஷா அவர்கள் நேரடியாக இங்கே சென்னை ஹோட்டல்லே பேசினார். அதனால் திரும்ப அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லை சார், இப்போ நம்ம பேசிட்டு இருக்க விஷயங்கள்லாம் அவங்க பேசாமல் இருப்பாங்களான்னு அவர்களுக்கு தெரியாதா நமக்கு தெரிஞ்சிட போது. அது நடக்குதா இல்லையான்னு பார்க்கணும். பட் இன்னமும் முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இனிமே எந்த காலத்துலையும் நான் கிடையாதுன்னு சொல்லி சொல்ல, அவர் வந்து கடைசியாக முடிக்கும்போது, இந்த பிரச்சனையை முடிக்கும்போது முதல் சாய்ஸ் என்டிஏ அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்கார். திரு ஓபிஎஸ் அவர்களும் அப்படின்னா வந்து அவரும் நான் வந்து இங்கே திமுகவுக்கு போயிடுவேன், உங்கள் போயிடுவேன் சொல்லி இதெல்லாம் இருக்கிறவர்கள் யோசிக்கணும், அவங்கெல்லாம் உருப்படியாக யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த சென்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு இன்பிட்வீன் பாயிண்ட் கிடைச்சா அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் எல்லாரும் ஒன்றிணைந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து என்டிஏக்குள்ளே வந்து அதிமுக ஒரு கூட்டணி, அதிமுகக்குள்ளே ஒரு என்டிஏ கூட்டணிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும். நிறைய வாய்ப்புகள் அதில் இருக்குது.
இப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிசம்பர் 15க்கு அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் வந்து புதுசாக கட்சி தொடங்குவதை பற்றி சொல்லியிருக்கிறாரா, அல்லது செங்கோட்டையன் அவர்கள் முன்னே போய் சேர்ந்திருக்கிறாரு, அது எப்படின்னு பார்த்துட்டு பின்னாடி நாமளும் போய் டிவிகேல ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருப்பாரா? டிசம்பர் 15க்கு அப்புறம் அவர் சொல்லக்கூடிய அந்த பெரிய விஷயம் என்ன? 2 வாய்ப்பு தான் இருக்குது. டிஎம்கேல போய் சேர்ந்தாருன்னா அது டிசாஸ்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அது வாய்ப்பு இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இருந்து ஒரே பக்கமாக போகலாம், ஒரே கட்சியாக இருக்கலாம். இன்னொரு கட்சிங்கிறது எனக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனப்படும் தெரியல. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு மாநாடு மாதிரி நடத்த போகிறோம்னு சொல்லியே நடத்த முடியல, நடத்தலை. சென்னையில் இப்போ வந்து ஒரு திருமண மண்டபத்தில் உள்ளே வச்சு உள்ளரங்கு கூட்டம் தான் இப்போ ஆலோசனை கூட்டமே நடந்துச்சு. அவர்களோடு ஏற்கனவே இருந்த புகழேந்தி போன்றவர்கள் வெளியே போயிட்டாங்க, மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் வெளியே போயிட்டாங்க. அப்போ இருந்தவர்கள் வெளியே போயிட்டாங்க. திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்போ வந்து அவர்கள் என்ன இனிமேல் பண்ணுவாங்க அப்படிங்கிற அவங்களால எவ்வளோ பண்ண முடியும் தெரியல. அப்போ வந்து அவர் தனி கட்சியாக இயங்கி அவங்க செயல்படுறத விட அவங்க வந்து திரு டிடிவி தினரோடு சேர்ந்து செயல்படுறது வந்து பெட்டராக இருக்கும். இன்னமும் கூட பிஜேபி கொஞ்சம் முனைப்பெடுத்து நம்ம வந்து டிசம்பர் இன்னைக்கு வந்து செய்தியாளர் சந்தித்த தூத்துக்குடியில் செய்தியாளர் சந்தித்த திரு நயினார் நாயந்திரன் அவர்கள் வந்து இன்னும் ஜனவரி வரைக்கும் டைம் இருக்குல்லங்கிறார். அப்படிலாம் டைம் இல்லைங்கிற புரிஞ்சுக்கணும். வேற ஒருத்தர் முன்கூட்டியே செயல்பட ஆரம்பிச்சிட்ட பிறகு நம்ம வெயிட் பிளான் சொன்னீங்கன்னா அவர் எல்லா கேமையும் முடிச்சிருப்பார். அப்போ வந்து டிஎம்கே ஏற்கனவே எல்லா வேலையும் முடிச்சிருச்சு, டிவிக்கே வேகமாக வேலை பார்த்துட்ருக்கு. அப்புறம் இன்னமும் ஏப்ரலில் தானே எலெக்ஷன் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தூங்கிட்டோம்னா வந்து உலகம் இருண்டுங்கிற அர்த்தம் இல்லை. அப்போ பாஜகவும் அங்கே செயல்பட்டு அது அதிமுக ஒருங்கிணைக்கிற முயற்சி பண்ணும். அதிமுகவும் முன் வந்து யாரையும் விட்டு கொடுக்காம போகிறதுக்கான முயற்சி பண்ணும். இந்த ரெண்டும் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் ஆகும், இல்லைன்னா டேமேஜ் இஸ் டேமேஜ். இப்போ டிவிகேல செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்றாரு, பின்னாடி ஓபிஎஸ் அவர்கள் போய் சேர்றாரு. இந்த மாதிரி இன்னும் சில கட்சியிலேருந்து இன்னும் பெரிய தலைவர்கள் போய் அங்கே சேரக்கூடிய பட்சத்தில் அந்த கட்சி பலமாயிட்டே வருது அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறது ஆயிராதா? அது டிஎம்கேக்கு இந்த மாதிரி கட்சிகள் பிரிஞ்சு இருக்கிறதுனால அவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாயிடாதா? எல்லா கேள்வியும் இந்த பேட்டிலே கேட்டால் அப்புறம் அடுத்த பேட்டியில் நம்ம என்ன தான் கேள்வி கேட்குறது? அதனால் வந்து 2026 யார் ஜெயிப்பாங்கிற கேள்வி நமக்கு வந்து 2026 ஏப்ரல் வரைக்குமே பாக்கி இருக்குது. நமக்கு வந்து அதில் நம்ம வந்து ஒன்றும் அவசரப்பட வேண்டியதில்லை. இவர்கள்லாம் சேர்றாங்களாங்கிற பார்க்குறோம். நேற்று வந்து டிடிவிட்ட கேட்குறாங்க செங்கோட்டையன் வந்து டிவிக்கில் சேர போகிறாருன்னு. அவர் சேரட்டுங்க, பேட்டி கொடுக்கட்டுங்க, சொல்கிறேங்க. ஸோ நேற்று 24 hours முன்னாடி உள்ள விஷயமே நேற்று டிவிக்கே வந்து சேர போகிறான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் திரு டிடிவி அவர்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறார். நாளைக்கு சொல்லுங்கள், அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஓபிஎஸ் போயிட்டாருன்னா இவர் போயிட்டாருன்னா கட்சியே கலைஞ்சு போயிடுச்சுன்னா ஏடிஎம்கே இல்லாமல் போயிடுச்சுன்னா டிஎம்கே ஜெயிச்சிரும், டிஎம்கேவே இல்லாமல் ஏடிஎம்கே வந்தாங்க அப்படி அந்த ப்ராபபிலிட்டி சொல்ல அர்த்தமே இல்லை. நம்ம லெட்ஸ் வெயிட். இப்போதைக்கு டிவிகேக்கு பலம் கூடி இருக்கிறது. அதற்காக அதிமுக வீழ்ந்து விடவில்லை. அதிமுக அந்த இடத்துல களத்தில் இருக்குது. ஆனால் இவர்கள் வளர்ந்து கொண்டே போனார்கள்னா ஏடிஎம்கேவோட முந்திற்கான வாய்ப்புகளும் இருக்குது, மறுப்பதற்கில்லை. அப்போ அதிமுக சுதாரிக்கணும், பாஜக துணை நிற்கணும். அதுன்னா அவர்களுக்கு நல்லது, இல்லைன்னா கட்டாயமாக டிவிகேக்கு நல்லது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்டப்போ நீங்கள் டிவிகேல போய் சேருவீங்களா அப்படின்னு கேட்டப்போ தான் அவர் என்ன சொன்னார்னா எதிர்காலத்தில் எது வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வேற ஒரு பேட்டியில் வந்து டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு தான் சந்தர்ப்பமாக வரும் அப்படின்னு சொன்னார். அதனால வந்து அவர் டிஎம்கேக்கு சாதமாக செயல்படான்னு சொல்ல முடியாது. அவர் வந்து எந்த வாய்ப்பையும் க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணி நமக்கு தானே நட்டம். அவர் வந்து வாய்ப்புகளை க்ளோஸ் பண்ணி தான் அவ்வளோ நட்டத்தை அனுபவிச்சார். அவர் வாய்ப்புகளை ஓப்பனாக வச்சிருந்தாருன்னு இன்னும் பெருசாக கிடச்சிருக்கும். அவர் வந்து அதை ஓப்பன் பண்ணாமல் ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தார். அதனால தான் அது லாஸே. அப்போ வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறது நல்லது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் திரும்பி அகைன் திரு ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்துட்டார் அப்படின்னா அந்த நெரேட்டிவில் டிவிக்கு முன்னாடி நிற்கும், ஓட்டில் நிற்குமான்னு சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். திரு டிடிவி அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்தே அவங்களுடைய வாக்குகளை நிரூபிச்சிருக்கிறாங்க. 2021 2024 அவங்களுடைய வாக்குகள் என்னன்னு நமக்கு தெரியும். அது அதிமுக திமுகவுடைய டிஃபரன்ஸுக்கு இணையாக இருக்கும், அதிமுக திமுகவுக்கு இணையாக இருக்காது. உங்களுக்கு அந்த இடைவெளிக்கு இணையாக இருக்குதே தவிர அதிமுக திமுகவுக்கு இணையாக இல்லை. அப்போ வந்து அவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஓட்டு போனாலும் இழப்பு தான், ஒவ்வொரு சீட்டு போனாலும் இழப்பு தான். அவர்களை விட்டு கொடுக்காமல் இருப்பது அதிமுகவுக்கு நல்லது. பட் இவர் அங்கே போயிட்டனால மொத்தமாக வந்து டிவிக்கே ஆயிருமா, ஏடிஎம்கே ஒன்றுமெல்லாம் போயிருமா, அதெல்லாம் வந்து டூ ஏர்லி டு கால். ஏன்னா அவங்க டிவிக்கே பக்கம் சொல்லியிருக்கிறாங்க நேற்றுக்கு ஆல்ரெடி நம்ம 28 தொட்டுட்டோம், இன்னும் 10% தான் இளைஞர்கள் அத்தனை பேர் இருக்கீங்க, நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்ட மாதிரி தானே சொல்லியிருக்கிறாங்களே. அதுக்கு பதில் தான் ஆதவர்ஜனா சொன்னதான் நீங்களே சொன்னீங்களே, முதல் எம்எல்ஏ எங்களுக்கு கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு எம்எல்ஏ தான் இப்போ வந்துருக்காது. 28% ஒரு எம்எல்ஏவா? ஐயோ பாவம், அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அவ்வளோ % ஒரு எம்எல்ஏ வைக்கிறதுக்கு நீங்கள் இல்லாமலே போகலாம், அதில் வந்து ஒன்று குழப்பம் இல்லை. அப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் இன்றைக்கி ஒரு எம்எல்ஏவாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே நம்புகிறாங்க. 28, 38, 48 நம்மளே சொல்லிக்கலாம், அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் கேட்க போகிறா? நான் சொல்லிட்டு போகிறேன், நாம் தமிழருக்கு வந்து 50% வாக்கு வந்துருச்சு, இளைஞர்களுக்கு பூரா அங்கே தான் போகிறான்னு சொல்லுவேன். நீங்கள் போடுவீங்களா? என்ன நடக்குமா? என்ன நாம் சொன்னால் ஒன்று நடந்துடாது இல்லை, நாம் வந்து நடக்க போகிறத சொல்கிறோம் அப்படிங்கிறக்கா நாம் சொன்னலாம் நடந்துருங்கிற அர்த்தம் கிடையாது. அப்போ அவர்கள் வந்து அவருடைய தொண்டர்கள் உற்சாகப்படுத்துன்னு சொல்லிட்டு போகிறாங்க. 28, 38, 48, 58 சொல்லிட்டே போகலாம். நோ ஸ்டாப், ஒன்றும் தடையே கிடையாது. இஃப் இன் கேஸ் இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் மாதிரி தான். டிவிகே இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்துட்டாங்க, தேமுதிக அதிருப்தியில் இருக்கக்கூடிய இன்னும் சில பேர், அண்ணாமலை அவர்கள், இந்த மாதிரியான ஒரு கூட்டணி சேருது அப்படிங்கும்போது அதற்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா? அண்ணாமலை அதிருப்தியாக இருக்கிறான்னு உங்கள்கிட்ட யார் சொன்னா? அண்ணாமலை சொன்னாரா, பாஜக யாராவது சொன்னாங்களா?
பாஜகவில் இருக்கக்கூடிய யாராவது எதிர்த்து அண்ணாமலையை பேசியிருக்காங்களா? அண்ணாமலை பாஜக எதிர்த்து ஒரு வார்த்தையாக பேசியிருக்காரு. முந்தானேத்து வரைக்கும் நரேந்திர மோடியும் அவரும் தோளில் தட்டி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் டிஎம்கே திட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் பாஜகவுடைய காரியகர்த்தாவாக இருப்பேன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்காக எஸ்ஆர் பணிக்கு பூரா போயிட்டு இருக்கும்போது திரும்ப இந்த கேள்வி வைக்கிற மூலமாக அவர்களோட ஆசையை நிறைவேற்றிக்கிறாங்க. அண்ணாமலை இந்த அதிருப்தி பட்டியல்னு ஒன்று கொண்டு வந்துட்டு அதில் நைஸாக அண்ணாமலை பேரை சொல்லியிருக்கான பர்பஸ் என்ன சொல்லு? அண்ணாமலை அதிருப்தியில் இருக்குன்னு எங்கேயா சொல்லியிருக்காரு? பாஜகவுடைய போக்கு சரியில்லை சொல்லியிருக்காரு. அண்ணாமலையோட போக்கு சரியில்லைன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க? நானும் சொல்றேன், நயினார் நாகேந்திரன் சொல்ல வேண்டியதில்லை, அமித்ஷா சொல்ல வேண்டியதில்லை, ஒரு விஜயதாரணி சொல்லியிருக்காங்களா? யாராவது ஒருத்தர் ஏடிமொழி சொல்லியிருக்காங்களா அண்ணாமலையோட போக்கு சரியில்லைன்னு? அப்போ அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறாருங்கிற கேள்வி எங்கேருந்து வருது? சரி, இப்போ ஒருவேளை அண்ணாமலை இல்லைன்னா கூட அந்த டீமில் இப்போ டிவிகேயோ தேமுதிகவோ திரு ஓபிஎஸ் அவர்கள் அதில் இணையறாரு அப்படிங்கிற பட்சத்தில், டிடிவி அவர்கள் இணையறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் அந்த கட்சிக்கு ஒரு வலு இருக்கதானே செய்யல. பிஎம்கே 2026 மே மாதத்துக்கு பிறகும் பேட்டி எடுக்க தானே போகிறோம், பேசிக்கிட்டே தானே இருக்க போகிறோம். மறுபடியும் குழப்பம் இல்லை. திஸ் இஸ் நாட் அவர் லாஸ்ட் இன்டர்வியூ. இல்லை, அது குழப்பம். நீங்கள் அவங்கெல்லாம் வந்தன்னைக்கு நம்ம உட்காந்து பேசுவோம். இப்போ செங்கோட்டையன் போனார், நம்ம உட்காந்து பேசணும். அதே மாதிரி வந்து தேமுதிக போட்டு நம்ம என்னன்னு கேட்போம், டிடிவி போட்டும் கேட்போம். போயிடுவார் நம்ம எப்படி நினைக்கிறோம். அதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், என்டிஏல அவர்கள் தொடர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாமக, தேமுதிக, டிடிவி, ஓபிஎஸ் இவர்கள் எல்லோருமே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதல் வாய்ப்பு. அரசியலில் எது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது வாய்ப்பு வந்துச்சுன்னா நம்ம வந்தன்னைக்கு நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி. Behind Woods, Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. Grand Royal Tours presents Behind Woods, Beyond the News with Rangaraj Pandey.